Hello everyone, I'm Dr. Aditya Sibi Chakravarti, interventional cardiologist. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம். சரிங்க, இந்த ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன, அதில் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி A to Z அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா என்னங்க? அதாவது நம்ம உடம்புல ரத்தத்தில் தைராய்டு ஹார்மோனுடைய அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹைப்பர் தைராய்டிசம். சரி, இந்த ஹைப்பர் தைராய்டிசம் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து நம்ம கழுத்துக்கு முன்பகுதியில ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஆர்கன் இருக்கும். அந்த ஆர்கனுக்கு பேர் தான் தைராய்டு கிளாண்ட். அந்த தைராய்டு கிளாண்ட்ல இருந்து அதிகமான அளவுக்கு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம். இன்னொரு விஷயம், ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மூளையில ஒரு ஆர்கன் இருக்கு, பிட்யூட்டரி கிளாண்ட் மூளைக்குள்ள. அந்த வந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும், தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் மேல ஆக்ட் பண்ணி ரத்தத்தில் தைராய்டு ஹார்மோன் கிரியேட் பண்ணும். ஸோ அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தைராய்டு ஹார்மோன் கூடும். ஸோ பேசிக்கா ரெண்டு காரணம், ஒன்று மூளைக்குள்ள இருக்க காரணம், இன்னொன்று கழுத்துக்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய கிளாண்டுல இருந்து வரக்கூடிய பிரச்சனை. சரி, ஓகே. இப்போ எதனால காசஸ் ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு என்ன மாதிரி காரணங்கள் வரலாம்? ஸோ முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அயோடின் இன்டேக். அதிகமான எக்ஸஸ் அயோடின் இன்டேக் எடுக்கிறப்போ வந்து இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு ஒரு முன்னோடி தான் இந்த அயோடின். ஸோ அயோடின் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கப்போ வந்து சில பேருக்கு வந்து கழுத்துல அந்த தைராய்டு ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, நாங்கள் வந்து கழுத்துல இருக்கக்கூடிய அந்த கிளாண்டே வந்து ஒரு மாதிரி வீங்கி போய் கழுத்துல ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் காய்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெருசா இருக்க கிளாண்ட் வந்து சில நேரம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்பே வந்து நம்ம தைராய்டு கிளாண்டுக்கு எதிராக வந்து சில ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணி அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து அதிகமாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக ஸ்டிமுலேட் ஆகிறதுனால அதிகமான ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது போக மற்ற என்னென்ன காரணங்கள் கேட்டிங்கன்னா, தைராய்டுல ஒரு கட்டி மாதிரி வரலாம். அந்த கட்டி வந்து தனியாக நிறைய ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லாத பல கட்டிகள் இருக்கலாம், அது நிறைய ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லை வந்து கேன்சர், தைராய்ட்லேயும் ஒரு மாதிரி கேன்சர் மாதிரி வந்து அது நிறைய ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி அதனாலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஸோ இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரை. அதிகமான அளவுக்கு சில நேரம் தைராய்டு மாத்திரை எடுத்து நிறைய பேர் தைராய்டு கம்மியாக இருக்கும், மாத்திரை நிறைய எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் எடுத்து பார்த்தா தைராய்டோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது அவங்களுக்கும் வந்து தைராய்டு லெவல் அதிகமாகலாம். ஸோ இது எல்லாமே தான் தைராய்டு ஹார்மோன் அதிகமாகிறதுக்கான காரணங்கள். சரி, எனக்கு தைராய்டு அதிகமாக இருக்கு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் காரணம் வந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். சப்போ ஒரு பேஷண்ட் நேற்று வந்து இருந்தாரு, ஒரு 6 மாசத்துல நெருங்கி 10 கிலோ எடை குறைஞ்சிட்டாரு. ஸோ அவருக்கு என்ன ஏனே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் அதிகமா பசி இருந்து அதிகமா சாப்பிட்டும் கூட உடல் எடை வந்து கூடவே இல்லை, வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போறாரு. ரெண்டாவது மோர் காமன் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படபடப்பு. ஏன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் தான் உடம்புல இருக்க எல்லா மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அது அதிகமா இருந்துச்சுன்னா எல்லா மெட்டபாலிசமும் கூட ஆரம்பிச்சிடும். ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய நார்மல் பவல் மூவ்மெண்ட்ஸ், அதாவது மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 3-4 தடவை டைரியா மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய வந்து படபடப்பு, ஆங்ஸைட்டி, அந்த பேஷண்ட்ஸ் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஒரு மாதிரி படபடப்பா இருக்க ஆரம்பிக்கும். எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் வரும், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் போக வந்து எலும்பு எல்லாமே வீக்காக ஆரம்பிச்சிடும். தைராய்டு அதிகமாக இருக்கவங்களுக்கு எலும்பு வீக்காக இருந்து ரத்தத்தில் வந்து கால்சியமுடைய அளவு வந்து கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ஹைப்பர் தைராய்டிசமுடைய காமன் சிம்டம்ஸ். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அடுத்து ஃபர்தர் என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், TFT அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 ரத்த கோ டெஸ்ட் வரும், ஃப்ரீ T3, ஃப்ரீ T4 அண்ட் TSH. ஸோ இதுல ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த T3யும் இந்த T4ம் ரத்தத்துல நார்மலோட அளவை விட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இந்த TSHன்றது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ TSH கம்மியாகவும் T3 T4 அதிகமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம பிரைமரி ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன், மூளையில பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு TSH அதிகமாக இருக்கும், T3 T4 அதிகமாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம தைராய்டு பிரச்சனை இருக்கான்றது தெரிஞ்சிடும். சரி, ஒன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா அடுத்து ஃபர்தரா வந்து சில விதமான டெஸ்ட், கழுத்துக்கு வந்து ஸ்கேன் மாதிரி பார்ப்போம். தைராய்டு கிளாண்ட் ஏதாவது ரொம்ப பெருசா இருக்கா, சில அவங்க தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி இருக்கும். எச்சி முழுங்குறப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஒரு மாதிரி சூடா வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த எல்லாம் வந்து ஸ்கேன்ல வந்து எந்த இடத்துல சைஸ் இவ்வளவு பெருசா இருக்கு, வீங்கி இருக்கா இல்லையான்றது தெரிய வந்துடும். அதுக்கு அடுத்து சில ஸ்பெசிஃபிக்கா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு, அது இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் சில ஆன்டிபாடி டெஸ்ட் எடுக்க வேண்டி வரும்.
இதெல்லாம் பண்ணி முடிச்சு தைராய்டு அதிகமாக இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐசோடோப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐசோடோப் ஸ்கேன் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள நம்ம அயோடின்ல வந்து ஒரு விதமான கதிர்வீச்சு வரக்கூடிய ஒரு ட்ரேசரை இன்சர்ட் பண்ணி நம்ம பேஷண்ட்டுக்கு எடுக்க சொல்லுவோம். அது வந்து தைராய்டுடைய கிளாண்டில் எவ்வளவு போய் உட்காருதுன்றதை வச்சு தைராய்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகுதா, கம்மியாக ஃபங்க்ஷன் ஆகுதா, கேன்சர் மாதிரி இருக்கா, கழுத்துல எதுவும் நெறி கட்டி இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது அப்டேக் இருக்கா அப்படின்ற மாதிரி அதை கண்டுபிடிக்கிறது இந்த ரேடியோசோடோப் ஸ்கேனும் நம்ம பண்ண வேண்டி வரும். ஸோ பேசிக்கா என்ன மாதிரி டெஸ்ட் எடுப்போம்னா தைராய்டு ப்ரொஃபைல் பார்ப்போம், T3 T4 அதிகமாக இருக்கும், TSH கம்மியாக இருக்கும், அதுக்கடுத்து ஆன்டிபாடிஸ் பார்ப்போம், அடுத்து பாசிட்டிவா இருக்கா இல்லைன்றது பார்ப்போம், அடுத்து கழுத்துக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதில் ஏதாவது கட்டிகள் இருக்கா இல்லை கழுத்துல நெறி கட்டி இருக்கான்றது தெரிய வரும். அப்புறம் ஐசோடோப் ஸ்கேன் பொறுத்து ஆக்டிவிட்டியை கண்டுபிடிப்போம். ஸோ இது மூலமா வந்து தைராய்டு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மெடிசன்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் ஃபார்ம் ஆகிறத வந்து கம்மி பண்ணக்கூடிய சில மெடிசன்ஸ், அந்த மெடிசன்ஸ் கொடுப்போம். டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த படபடப்பு, அந்த ஆங்ஸைட்டி, அது ஹார்ட் பீட்டை தான் ஜாஸ்தியா இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, பெட்டா பிளாக்கர்ஸ் மாதிரி. ஸோ அதையும் உங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் படியில நீங்க அதை நீங்க எடுத்துட்டு இருக்க வேணும். ஸோ ஃபர்தரா நீங்க என்ன பண்ணலாம், வாட் கேன் யூ டூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் வந்து ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கான மெடிடேஷனோ இல்லை ரெகுலரான எக்ஸசைஸோ நீங்க பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி முடிஞ்சா சாப்பாடுல வந்து அயடைஸ்டு சால்ட்ஸ் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துட்டு இருக்கவங்கள இருந்தீங்கன்னா உங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் அந்த அயடைஸ்டு சால்ட் அதிகமாக எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீ ஃபுட்ல வந்து கொஞ்சம் அயடின் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதையுமே ஃபுல்லா நிப்பாட்ட தேவையில்ல, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம சீ ஃபுட் கன்சியூம் பண்றவங்க கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வேற என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுத்துல ஒருவேளை நான் சொன்ன தைராய்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளாண்ட் ரொம்ப பெருசாகி ஒரு மாதிரி வச்சு முழுங்க முடியல, இல்லை மூச்சு விட முடியல, அந்த மாதிரி ஏதாவது இல்லை கழுத்துல நடந்து நெறிக்கட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மேபி ஒரு சர்ஜரி, சப்டால் தைராய்டெக்டமியோ பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க கேசஸ்க்கு ரொம்ப கம்மியான பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், இப்போ ரெகுலரா லைஃப் லாங் நாங்கள் மெடிசன் எடுத்து தான் ஆகணுமா டாக்டர், இல்லை இல்லை கொஞ்ச நாள் எடுத்து நிப்பாட்டிக்கலாமா? இது ரொம்ப காமனான கொஸ்டின். அதுக்கான பதில் என்னன்னா, என்ன காரணத்தினால உங்களுக்கு தைராய்டு வந்திருக்குன்றதை பொறுத்து. சில நேரம் வெறும் இந்த இன்ஃபெக்ஷனால வரலாம், இல்லை ஒரு பிரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி டெம்பரவரி காசஸ்னால வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் மெடிசன் எடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் சில ரீசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோ ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்கு வந்து அதிகமான அளவு பிளட்ல ஹார்மோன்ஸ் மாத்திரை சாப்பிட்டு கம்மி ஆகலைன்ற பட்சத்துல நீங்க மெடிசின்ஸ் ரொம்ப நாள் எடுக்க வேண்டி வரும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், என்ன மாதிரி பிரெக்னன்சி தைராய்டு அதிகமாக இருக்கு, நான் பிரெக்னன்சி நார்மலா கண்டினியூ பண்ணலாமான்னு? டெஃபினட்டா கண்டினியூ பண்ணலாம். அகெயின் உங்களுடைய பிரெக்னன்சில இதுக்கான மெடிசின்ஸ் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். ஏன்னா முதல் 3 மாசத்துல வந்து இந்த மருந்து வந்து குழந்தைய பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணி வேற மெடிசின்ஸ் கொண்டு போவோம். ஸோ இதுக்கான லெவலை நம்ம இது பிரெக்னன்சிக்கு முன்னாடியே இது ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணி என்ன ரீசன்றதை பார்த்துட்டு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண பிறகு நம்ம பிரெக்னன்சி கண்டிப்பா கண்டினியூ பண்ணலாம். அன்கண்ட்ரோல் ரொம்ப அதிகமா இருக்கிறப்போ அது பிரெக்னன்சிக்கு ஸ்பெசிஃபிக்கா சில மெடிசின்ஸ் இருக்கும். ஸோ அதை உங்க டாக்டர்கிட்ட பாருங்க, அவர் டெஃபினட்டா உங்களுக்கு அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ ஃபைனலி சம்மிங் அப், கழுத்துல முன்னாடி வந்து ஒரு கிளாண்ட் இருக்கு, அதுக்கு பேர் தான் தைராய்டு கிளாண்ட். அது ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோனுக்கு பேர் தான் தைராய்டு ஹார்மோன். அதோடைய அளவு அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம். என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும், படபடப்பு இருக்கும், ஆங்ஸைட்டி இருப்பாங்க, பேனிக் அட்டாக்ஸ் ரெகுலரா இருக்கும், கையெல்லாம் ஒரு மாதிரி வார்மா இருக்கும், கையெல்லாம் ஒரு மாதிரி ஈரமா இருக்க ஆரம்பிக்கும், கழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெருசா வீங்கினமா இருக்கும், தொட்டு பார்த்தா வார்மா இருக்கும். ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். TFT அதுல வந்து T3 T4 அதிகமா இருக்கும், TSH கம்மியா இருக்கும். அது போக கழுத்துக்கு ஸ்கேனோ இல்லை ஆன்டிபாடிஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் அது கம்மியாகிறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நீங்க சால்ட் கம்மி பண்ணிக்கிறணும், சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ரெகுலர் ஃபாலோ அப்ல இருந்து இந்த கண்டிஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த ஒரு ஹைப்பர் தைராய்டிசம் இஷ்யூ இருக்குன்னா அவங்களுக்கு இதை அனுப்புங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.